Good morning, student. 8th Social Science History Unit 1st Educational Development in India. இந்தியாவில் கல்வி வளர்ச்சி இந்த லெசன் பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் பார்த்தோன்னா பழங்காலத்தில் கல்வி எப்படி இருந்தது, பழங்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் எஜுகேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இருந்தது. அடுத்தது பார்த்தோம்னா இது குருகுல சிஸ்டத்தில் பார்த்தோம்னா இந்த ஃபார்மல் எஜுகேஷன் இன்ஃபார்மல் எஜுகேஷன் இதெல்லாம் இருந்தது. அடுத்தது யூனிவர்சிட்டிஸ் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருந்தது. இதில் பார்த்தோன்னா நாலந்தா யூனிவர்சிட்டி, அடுத்தது பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இது நாலந்தா, டெக்ஸிலா இதெல்லாம் பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டிஸ். மிட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் எஜுகேஷன் எப்படி இருந்ததுன்னா முஸ்லீம்ஸினுடைய வருகையினால் படையெடுப்புகள்னால பார்த்தோன்னா முஸ்லீம்ஸினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது, அவங்களுடைய கல்வி முறைகள் இருந்தது. அடுத்து மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் பார்த்தோம். மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு யூரோப்பியன்ஸ் எஜுகேஷன், யூரோப்பியன்ஸில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தது. அடுத்தது பார்த்தோம்னா ஃப்ரெஞ்சுக்காரர்களுடைய எஜுகேஷன் இருந்தது. ஃப்ரெஞ்சுக்காரர்கள் என்ன மாதிரியான கல்வி முறைகளை கொண்டு வந்தாங்க. அடுத்தது இந்த வீடியோவில் பார்த்தோம்னா எஜுகேஷன் இந்த பிரிட்டிஷ் ரூல், ஆங்கிலேயரின் ஆட்சியில் பார்த்தோம்னா கல்வியில் என்னென்ன பங்கு வகித்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்தோன்னா ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவினுடைய கல்வி வரலாற்றை 4 வகையாக பிரிக்கலாம். டிவைடட் இன்டு 4 பீரியட்ஸ் ஃப்ரம் த ஏர்லி டேஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல் அப் டு 1813. ஆங்கில ஆட்சியின் ஆரம்பம் முதல் 1813 வரையிலான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 1813 to 1853, 1813 முதல் 1853 வரையிலான காலம். அடுத்து 1854 1920 வரையிலான காலம். 1921 1947 இந்தியா சுதந்திரம் அடையிறது வரையினால ஒரு காலம். இந்த மாதிரி ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் 4 காலகட்டங்களில் பார்த்தோம்னா எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தோம்னா 4 பீரியட்லேயும் பார்த்தோன்னா தொடக்க காலங்களில், ஆரம்ப காலங்களில் டியூரிங் இட்ஸ் ஏர்லி டேஸ் இந்தியா கம்பெனி ஃபாலோடு த பாலிசி இன் indifference and non-indifference towards education in the sector did not form the part of the program. ஃபஸ்ட்டு தொடக்க காலங்களில் பார்த்தோம்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கல்வியில் அலட்சியம், குறுக்கீடு இன்மை தான் இருந்திருக்குது. இவங்களுடைய கொள்கை எஜுகேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இவங்களுடைய திட்டத்தில் கல்வி ஒரு பகுதியாக இருக்கவில்லை. 1813 பின்னாடி தான் பார்த்தோம்னா புதுப்பிக்கப்பட்ட பட்டய சட்டங்கள், நிறைய சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. கல்விக்கான குறைந்த பொறுப்பு தான் கொடுத்துருக்குறாங்க. ஓரளவுக்கு குறைந்த பொறுப்பு தான் இருந்திருக்குது. முக்கியமாக சமயபரப்பு குழு தான் இந்த எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறாங்க. சமயபரப்பு குழுவை தவிர நான் மிஷினரியன்ஸும் பார்த்தோம்னா எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிறாங்க. முக்கியமாக இந்தியாவில் இருந்த ராஜாராம் மோகன் ராய், பெங்காலில் இருக்கக்கூடிய ராஜாராம் மோகன் ராய், மദ്രാஸில் இருக்கக்கூடிய பச்சையப்பர், டெல்லியை சேர்ந்த பிரேசர், இவங்கெல்லாம் பார்த்தோம்னா சமயபரப்பு குழு இல்லாமல் இந்தியாவில் இருந்து இந்தியாவினுடைய எஜுகேஷனுக்காக இம்பார்ட்டன்ட் கொடுத்துவீங்க அப்படின்னு சொல்கிறோம். இன் 1813 பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி ஒரு முடிவுக்கு வருது. அதாவது 1813 ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. 1813 பார்த்தோன்னா இந்திய கிழக்கிந்திய நிறுவனம் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதுக்கு பேர் பட்டய சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்தோம்னா இந்தியாவினுடைய எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக பார்த்தோம்னா ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் தொகையை பார்த்தோன்னா கொடுக்குறதா ஒத்துக்கிறாங்க. இது பார்த்தோம்னா 1813 வரைக்கும் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம். ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. 1813 தான் பார்த்தோம்னா அதுக்கான ஊக்கத்தொகையாக 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா த செகண்ட் பீரியட் வாஸ் ஆல்சோ மார்க்டு பை கிரேட் எஜுகேஷனல் கான்ட்ரவரிஸ் கன்சர்னிங் இஷ்யூ இன் த எஜுகேஷனல் பாலிசி. இரண்டாவது கட்டமாக பார்த்தோன்னா கல்விக் கொள்கை, பயிற்று மொழி கல்வியை பரப்பும் முறை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பிரிவு பார்த்தோன்னா கீழ்திசைவாதிகள் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்தோம்னா ஓரியன்டல் லேர்னிங் அப்படின்னா கீழ்திசைவாதிகள். இவங்க பார்த்தோம்னா அவங்களுடைய லாங்குவேஜ், அதாவது இந்தியாவில் இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழியில் தான் பயிற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது பிரிவு பார்த்தோன்னா ஆங்கில சார்பு கோட்பாடுவாதிகள் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க பார்த்தோம்னா எல்லா பாடங்களும்
ஆங்கில மொழியில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து மூணாவதாக இருக்கக்கூடியங்க தேர்ட் செக்ஷன் பிலீவ்டு த யூசஸ் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ் ஆஸ் த மீடியா ஆஃப் இன்ஸ்டியூஷன். அதாவது இந்திய மொழியில் இருக்கக்கூடியதான் வந்து நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்தியன் லாங்குவேஜில் இருக்குன்னு சொன்னாங்க. செகண்ட் இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா வெஸ்டர்ன் லாங்குவேஜ் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மூணாவதாக இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா இந்தியன் லாங்குவேஜ் தான் வந்து நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது த கான்ட்ரவரிஸ் வேர் பர்ட்லி செட் இர் த ரிசல்ட் பை த அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கருத்து வேறுபாடுகள் வந்து 1835ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்குது. முக்கியமாக மெக்காலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவருடைய கல்வி குறிப்பு வந்து வந்த பின்னாடி தான் வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து முடியுது. இந்த கீழ்திசை மொழியை வந்து தவிர்த்து ஹையர் ஸ்டடியில் வந்து பார்த்தோம்னா இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்குது. இது 1854 வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து இருக்கக்கூடியதாகவே ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அடுத்தது இது வந்து பார்த்தோம்னா இது வந்து உட்ஸ் கல்வி அறிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா 1854 வருது. இது வந்து பார்த்தோம்னா ஆங்கில கல்வியினுடைய மகா சாசனம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த கல்விக் கொள்கை முழுவதுமே வந்து பார்த்தோம்னா இந்திய கல்விக் கொள்கை கலாச்சாரத்தெல்லாம் விலக்கி முழுக்க ஆங்கில கல்வி சார்ந்ததாகவே வந்து இருக்குது. அடுத்தது மூணாவதாக வந்து பார்த்தோம்னா ஆங்கிலேயர்களுடைய செல்வாக்கு மிக்க கல்வியில் வந்து மூன்றாம் கட்டம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்திய கல்விக் கொள்கை காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது 1854ஆம் ஆண்டு வந்து பார்த்தோம்னா சார் சார்லஸ் வுட் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா கல்வி அறிக்கை வந்து ஒன்று தொடங்குறாரு. 1882ஆம் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்ட ஹண்டர் கல்விக்குழு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்விக்குழு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் லாங்குவேஜுக்கு வந்து பார்த்தோம்னா முக்கியத்துவம் தரக்கூடியதாக இருக்குது. அடுத்தது த ஃபோர்த்து பேசஸ் நான்காவது காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மாகாணங்கள். த ஃபோர்த்து பேசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பிரிவின்சியல் அட்டானமி. பிரிவின்சியல் அப்படின்னா மாகாணத்துக்கு வந்து பார்த்தோம்னா சுயாட்சி. ஏன்னா இந்தியா வந்து பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக பல்வேறு மாகாணங்கள் அப்போ எப்படி நம்ம ஸ்டேட்டாக வந்து பிரித்து வைக்கிறோமோ அந்த மாதிரி மாகாணங்களாக பிரித்து வச்சுருந்தாங்க. அந்தந்த மாகாணத்துக்கு தகுந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு வந்து 1935 வந்து பார்த்தோம்னா ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்தது எஜுகேஷனில் வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் ஏற்படுது. அடுத்து 1929 வந்து உலகளாவிய பொருளாதாரம் வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தோம்னா எக்கனாமிக்கில் வந்து ஒரு டிஸ்பிரிஷன் ஒரு பின்னடைவு வந்து ஏற்படுது. அடுத்து 1935 வந்து இந்திய அரசு சட்டம் வந்து பார்த்தோம்னா மாகாண சுயாட்சி. மாகாணத்துக்கு வந்து பார்த்தோன்னா தனியாக வந்து அட்டானமி அவங்களுக்கு தகுந்த மாதிரியான எஜுகேஷனை வந்து மாற்றி அமைச்சுக்கலாம் அப்படின்னு வந்து கொண்டு வராங்க. அடுத்து செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது 1944 வந்து பார்த்தோம்னா சர்ஜென்ட் அறிக்கை அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து ஏற்படுத்துகிறாங்க. இது வந்து பார்த்தோம்னா இந்த கல்வியும் வந்து இந்த அறிக்கையும் வந்து எஜுகேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து லாஸ்ட்டாக 1937 வந்து வர்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் வர்தா கல்வி திட்டம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வராங்க. இந்த கல்வி திட்டம் வந்து பார்த்தோம்னா காந்தியடிகள்னால் கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம். அதாவது இந்த வர்தா எஜுகேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நேஷனல் எஜுகேஷன் அதாவது வந்து தேசிய கல்விக் கொள்கையை சார்ந்து இருந்தது. இது வந்து வர்தா கல்வி திட்டம் வந்து காந்தியடிகள் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. காந்தியடிகளினுடைய அடிப்படை கல்வி திட்டத்தினுடைய அச்சாணியாக வந்து அகிம்சை கொள்கை காந்தியடிகள் வந்து ஃபாலோ பண்ணது வந்து அகிம்சை. இந்த அகிம்சா கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடாது, அகிம்சையாக இருக்கணும், சமுதாயத்தை வந்து பார்த்தோம்னா வன்முறையற்ற சமுதாயத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக காந்தியடிகள் வந்து இந்த வர்தா கல்வி திட்டம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க. வன்முறையற்ற சமூக நிலையை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிஸ்டத்தை வந்து காந்தியடிகள்னால் வந்து பார்த்தோம்னா வர்தா கல்வி திட்டம் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போ இது வந்து பார்த்தோம்னா 4 கட்டங்களாக ஃபஸ்ட்டு வந்து 1813 வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து பட்டய சட்டத்தினால் ஒரு கல்வி முறையை வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. அடுத்தது உட்ஸ் கல்வி அறிக்கை வந்து பார்த்தோன்னா 1854 வந்திருக்குது. அடுத்து வார்தா கல்வி திட்டம் அப்படிங்கிறது 1937 வந்திருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் இருந்த இந்தியாவினுடைய கல்வி நிலைமை அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு தொடக்க காலங்களில் வந்து ஆங்கிலேயர் வந்து எஜுகேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. அடுத்து 1813 வந்து பார்த்தோம்னா இந்த கல்வி நிறுவனங்கள் வந்து பார்த்தோம்னா அதாவது எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக இயர்லி 1 lakh வந்து பார்த்தோன்னா ஒதுக்கியிருக்கிறாங்க.
ரெண்டாவது காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா கீழ்திசைவாதிகள், அதாவது இந்தியன்ஸுக்கும் ஆங்கிலேயருக்கும் யார் மொழியில் வந்து பயிற்றுவிக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை இருந்திருக்குது. அடுத்து மூன்றாவது காலகட்டங்களில் வந்து பார்த்தோம்னா 1854 சார் சார்லஸ் சூட் அப்படிங்கிறவர் வந்து அறிக்கையை வந்து கல்விக்கான ஒரு அறிக்கையை வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. அது வந்து பார்த்தோன்னா உட்கல்வி அறிக்கை. இது முழுக்க ஆங்கில கல்வி சார்ந்ததாகவே இருந்திருக்குது. இது ஆங்கில கல்வியின் மகா சாசனம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நான்காவது காலகட்டங்களில் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் அதாவது பிரிவின்சியல் அட்டானமி, இங்கே இருக்கக்கூடிய மாகாணங்களுக்கு வந்து சுயாட்சி கொடுத்துட்டாங்க. ஓரளவு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்குது. அதுக்கு பின்னாடி தான் வந்து வார்தா கல்வி திட்டம் 1937 காந்தியடிகள்னால் உருவாக்கப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி இந்தியாவில் வந்து கல்வி வளர்ச்சி வந்து எப்படி இருந்தது, அதுக்கு யாரெல்லாம் பாடுபட்டாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, பை, தேங்க்யூ.